அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். ஒன்று எய்தி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்று எய்தி வாழ்வதோர் ஆறு அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஒன்று எய்தி அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை பெற்று 100 இழக்கும் அப்படின்னு சொன்னால் 100 பொருளை 100 மடங்கு பொருளை இழக்கின்ற சூதர்க்கும் அப்படின்னா சூத ஆடுகிறவங்க, சரிங்களா? அதாவது பெட்டு கட்டிலாம் ஆடுவாங்களா, சூதாடுறாங்க பாருங்கள், சூதர்க்கும் உண்டாங்கொல் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கின்றதா என்னது? நன்று எய்தி நல்ல விஷயங்களை பெற்று வாழ்வதோர் ஆறு அப்படின்னா வாழ்வதற்கான வழி. அதாவது இந்த சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றவர்கள் நல்லபடியாக வாழ முடியுமா, நல்லபடியாக வாழ்வதற்கான வழி இருக்கா அப்படின்னா இல்லை என்கிற விஷயத்த வள்ளுவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சூதாடுவாங்க, திரும்ப திரும்ப போய் என்ன பண்ணுவாங்க, 100 பொருளை இழந்து விடுவார்கள். அதனால் இந்த சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூதாட்டத்தை என்ன பண்ணக்கூடாது, தன்மானத்தை தன் பொருளை இழக்கின்ற இந்த சூதாட்டத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸு, அதே போல் ஆன்லைனில் விளையாடுறாங்க, சரிங்களா? இந்த ரம்மி விளையாட்டு அது போன்ற பல்வேறு விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கம்மா, நிறைய பேர் பொருளை இழந்து விடுறாங்க, அதே போல் உயிரையும் இழந்து விடுகிறார்கள். உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய செயல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சூதாட்டத்தினால எத்தனையோ வாழ்க்கை குடும்பங்கள் பாழாகின்றதை பார்க்குறோம், சரிங்களா? அதனால் சூதாடக்கூடாது அப்படின்ற செய்தி யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார், சரிங்களா? நன்றி, வணக்கம்.